அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இழியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது வைட்டமின் டி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஹார்மோனாகவே சொல்லப்படுது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குழந்தை பாக்கியம் விரைவாக அடையிறதுக்கு, ஒரு தம்பதி விரைவாக குழந்தை பாக்கியம் அடையிறதுக்கு அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் டி சீராக இருக்கணும். குறிப்பாக 30 to 50 நானோகிராம்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த வைட்டமின் டி அந்த அளவுக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன மாதிரியான வேலைகள் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வைட்டமின் டி இன்ஃப்ளமேஷனை குறைச்சிரும். யூட்ரஸ், பல்கி யூட்ரஸ் இருக்குது, டியூப்ஸில் வீக்கம் இருக்குது, டியூப்பில் நீர் கோத்திருக்கு, அதே மாதிரி முட்டைப்பை வீக்கமாக இருக்குது, வால்யூம் ஆஃப் த ஓவரி ரொம்ப அதிகமாக இருக்குது, பெருசாக இருக்குது, வீங்கி இருக்குது. இது எல்லா நிலைகள்லையுமே விட்டமின் டி வேலை பார்த்து இன்ஃப்ளமேஷனை குறைச்சி PCOS மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. நீர்க்கட்டியை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கும், ப்ராப்பராக அந்த நேரத்துக்கு கருமுட்டை வெடிக்கிறதுக்கும், ஓவியுலேஷன் கரெக்டாக நடக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கருமுட்டை ஃபாலிக்கலோடைய டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், அதே சமயம் அது கருப்பையில் நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த கருப்பையில் கரு பதியறதுக்கு அந்த கருப்பையோடைய உள் சுவர் தடிமன், எண்டோமெட்ரியல் திக்கனிங், அது சீராக இருக்கிறதுக்கு இந்த வைட்டமின் டி சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போது வைட்டமின் டி தான் கால்சியம் சத்தை உறிஞ்சிடத்துக்கும் காரணமான ஒரு விட்டமின்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு செல்கள் நல்ல முறையில் இயங்கணும்னா நம்ம கால்சியம் சேனல்ஸ் நார்மலாக இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செல்லையுமே பார்த்திங்கன்னா கால்சியம் போயிட்டு வெளியே வரும். அது ப்ராப்பராக போனால் தான் செல்லோடைய ஒவ்வொரு செல்களுடைய இயங்கியலும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய தன்மை வைட்டமின் டிக்கு இருக்குது. அப்போது கருமுட்டை செல்களையும் இயக்கக்கூடிய தன்மை வைட்டமின் டிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, அதில் ப்ராப்பராக அது நகர்ந்து செல்லக்கூடிய திறன், மொட்டிலிட்டி ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், அதில் டிஎன்ஏ அமைப்பில் எந்த விதமான மாற்றம் நடக்காமல் இருக்குது, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் நடக்காமல் தடுக்கக்கூடிய தன்மையுமே பார்த்திங்கன்னா வைட்டமின் டிக்கு இருக்குது. இப்போது ஆண்களுக்கு அந்த விதைப்பையில் வீக்கம் இருக்குது, விதைப்பையில் அதில் இருக்கக்கூடிய நரம்புகள்னு சொல்லக்கூடிய வெயின்ஸில் ஏதாவது நரம்புகள் சுருண்டு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மையுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைட்டமின் டிக்கு இருக்குது. அப்போது இவ்வளவு நன்மைகள், உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றல் முதற்கொண்டு உங்களுடைய கருமுட்டை ஆரோக்கியம் வரைக்கும், உங்கள் கணவருடைய உயிரணுக்களுடைய ஆரோக்கியம் வரைக்கும் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய தன்மை வைட்டமின் டிக்கு இருக்குது. இப்போது நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல தம்பதிகள் அவங்களுடைய வைட்டமின் டி லெவல் சீராக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய முக்கியமான டெஸ்ட்டில் அதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி வைட்டமின் டி நம்ம ரத்தத்தில் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப குறைவாக இருக்குன்னா ஒரு மருத்துவரோட உதவியை நாடி கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து மருந்துகள் எடுத்துக்கணும். ஆனால் உணவுலையே உங்களால் அதை இன்க்ராப்ரேட் பண்ணியும் கொண்டு வர முடியும். எப்படியெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கண்டிப்பாக ஒரு வாக்கிங், சன்லைட்டில், சூரிய ஒளியில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் அப்படிங்கிறது போகலாம். இல்லை எனக்கு ரொம்ப குறைபாடு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த 12 to 1 அந்த டைமிங்கில் வாக்கிங் போகலாம், சன்லைட்டில் நிற்கலாம். இது உங்களுக்கு வைட்டமின் டி ஈஸியாக கிரகிச்சிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாட்டுக்கோழி முட்டை அடிக்கடி சேர்த்துக்கிறதும் வைட்டமின் டி செக்ரிஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் சமையலில் யூஸ் பண்ணுற எண்ணெய், குறிப்பாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணும்பொழுது வைட்டமின் டி செக்ரிஷன் இன்க்ரீஸ் ஆகும். எள்ளு அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கிறதுக்குமே வைட்டமின் டி செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கொட்டை வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது, சிறுதானிய வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது, பருப்பு வகைகள் நிறையா சேர்த்துக்கிறது, இதெல்லாம் மைல்டாக உங்களுக்கு உங்களுடைய வைட்டமின் டி லெவல் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். மீன் வகைகள் சேர்த்துக்கிறது,
பால் வகைகளில் குறிப்பாக வந்து நாட்டு பசும்பாலில் செய்யப்பட்ட தயிராக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், அதுவுமே உங்களுடைய அந்த வைட்டமின் டி செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது யூஸ்வலாக வந்து வைட்டமின் டி வந்து இட் இஸ் நாட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த சன்லைட்டில் தான் அது ஈஸியாக நமக்கு கிடைக்கும். அப்போ சன்லைட்டில் போகும் பொழுது சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுட்டு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸில் சன்லைட் படுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோனாலே வைட்டமின் டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கூடவே நாட்டுக்கோழி முட்டை, நாட்டு பசும்பால், சிறு மீன் வகைகள், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டை வகைகளில் நிறையா சேர்த்துக்கலாம். விதை வகைகளில் எள்ளு மாதிரியான விஷயங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வைட்டமின் டி செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போது கருமுட்டையுடைய ஆரோக்கியம், உங்கள் கணவருடைய உயிரணுக்களுடைய ஆரோக்கியம், இது ரெண்டும் வைட்டமின் டி சத்து சீராக இருக்கும் பொழுது இன்னும் மேம்படும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு புரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.